உன் கண்ணீரை நீயே துடைத்துக் கொள்ளாதே, அப்படியே இருக்கட்டும். இத்தனை காலமாக நீ யாருக்காகவோ எதற்காகவோ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று நீ இப்போது நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னைச் சுற்றி ஒரு பெரிய இருள் சூழ்ந்திருப்பதாகவும் அந்த இருளில் நீ மட்டும் தனியாக ஆதரவின்றி கைவிடப்பட்டு நிற்பதாகவும் உன் மனம் உன்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இல்லை, நீ தனியாக இல்லை. உன்னை சூழ்ந்திருப்பது இருள் அல்ல, அது நான் உன்னை அரவணைத்துக் கொண்டிருக்கும் என் கருணையின் நிழல். என் அன்பு குழந்தையே, நீ இப்போது படும் வேதனைகள், உன் நெஞ்சை அழுத்தும் இந்த சொல்ல முடியாத பாரம் எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு ஏன் இத்தனை சோதனைகள், நீ எதற்காக இப்படி ஒரு கரடுமுரடான பாதையில் தள்ளப்பட்டாய் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் நீ என்னை நோக்கி கேட்கும் அந்த மௌனமான கேள்விகள் என் கைலாயம் வரை வந்து சேருகின்றன. நீ உறங்காமல் தவிக்கும் ஒவ்வொரு இரவிலும் உன் தலைமாட்டில் அமர்ந்து உன் கண்ணீரை நான் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகம் உன்னை எப்படி வேண்டுமானாலும் எடை போடலாம். அவர்கள் உன்னை தோற்று போனவன் என்று சொல்லலாம், அல்லது உனக்கு எதுவுமே சாதிக்க தெரியாது என்று உன்னை ஒதுக்கலாம். உன்னோடு சிரித்து பேசியவர்களே உனக்கு ஒரு கஷ்டம் என்றவுடன் உன்னை விட்டு வெகு தூரம் விலகிச் சென்றதை நினைத்து உன் இதயம் சுக்கு நூறாக உடைந்திருப்பதை நான் அறிவேன். நாம் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லையே, நாம் அனைவரிடமும் அன்பாகத்தானே இருந்தோம். பின் ஏன் நமக்கு மட்டும் இத்தனை வலிகள், இத்தனை ஏமாற்றங்கள் என்று நீ குமுறி அழுத நேரங்களில் நான் உன்னை வேடிக்கை பார்க்கவில்லை. என் பிள்ளையே, உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றுவதற்காகத்தான் இந்த சிறு சிறு காயங்களை நான் அனுமதித்தேன். நெருப்பில்லாமல் தங்கத்தை எப்படி தூய்மைப்படுத்த முடியும்? வலிகளில்லாமல் உன்னை எப்படி ஒரு முழுமையான, எதையும் தாங்கும் சக்தி கொண்ட மனிதனாக என்னால் செதுக்க முடியும்? நீ இப்போது கடந்து கொண்டிருக்கும் இந்த பாதை உன்னை அழிப்பதற்கான பாதை அல்ல, உன்னை ஆக்குவதற்கான பாதை. இதை நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது. பல இரவுகள் நீ தனிமையில் அமர்ந்து உனக்கு நடந்த அநீதிகளை நினைத்து தேம்பி தேம்பி அழுதிருக்கிறாய். உன் நியாயத்தை எடுத்துச் சொல்ல ஆளில்லையே, உன் தரப்பு உண்மையை புரிந்து கொள்ள ஒரு உயிர் கூட இந்த உலகத்தில் இல்லையே என்று நீ தவித்த தவிப்பு அந்த ஈசனுக்கு தெரியாதா என்ன? நீ யாரிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. உன்னை படைத்த எனக்கு தெரியும் நீ எவ்வளவு தூய்மையானவன் என்று. உன் பொறுமைக்கும் உன் நேர்மைக்கும் மிக பெரிய பரிசை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அந்த பரிசு உன்னை வந்து சேரும் வரைதான் இந்த உலகத்தின் கேலிகளும் கிண்டல்களும் அவமானங்களும். உன் வாழ்வில் இனி வசந்தம் வராது, இனி நீ எழவே முடியாது என்று நினைத்து உன்னை நீயே முடக்கிக் கொள்ளாதே. ஒரு தாய் தன் குழந்தையை கீழே விழவிடாமல் எப்படி பிடித்துக் கொள்வாளோ, அதைவிட பன்மடங்கு அன்போடு உன்னை தாங்கி பிடிக்க என் கரங்கள் எப்போதும் நீண்டு கொண்டேதான் இருக்கின்றன. உனக்கு என் முழு உருவமும் தெரிய வேண்டிய அவசியமில்லை. உன்னை இந்த கஷ்டங்களிலிருந்து, இந்த மாயையான இருளிலிருந்து கை தூக்கிவிட என் ஒரு கரம் போதாதா? இதோ உன்னை நோக்கிதான் என் கரம் நீண்டிருக்கிறது. இதை இறுக பற்றிக்கொள். இனி உன் வாழ்வில் நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும், நீ வைக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் என்னுடையதாகவே இருக்கும். உன் கவலைகளை, உன் பயத்தை, உன் எதிர்காலம் குறித்த அந்த சஞ்சலங்களையெல்லாம் இன்றோடு, இந்த வினாடியோடே என் காலடியில் இறக்கி வைத்துவிடு. நீ சுமக்க வேண்டியதை நான் சுமக்கிறேன். நீ அனுபவிக்க வேண்டிய நிம்மதியை, அந்த பேரின்பத்தை இனி நான் உனக்கு தருகிறேன். என் அன்பு குழந்தையே, நீ அழுதது போதும். உன் கஷ்டங்களுக்கான விடை இதோ என் கைகளில் இருக்கிறது. இது உனக்கான நேரம். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னால் நீ ஒரு மாபெரும் சக்தியாக எழுந்து நிற்கப் போகும் அந்த அற்புதமான பயணம் இப்போது இங்கிருந்துதான் தொடங்குகிறது. இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அந்த மிகப்பெரிய ஆச்சரியங்கள் என்னவென்று உனக்கு தெரியுமா? அதை நான் சொல்கிறேன், கேள். நாளைய விடியல் உனக்காக ஒரு புதிய உலகத்தை திறக்க காத்திருக்கிறது. இத்தனை காலமாக காலையில் கண்விழிக்கும் போதே நெஞ்சில் ஒரு பெரும் பாறாங்கல்லை சுமப்பது போலதானே எழுந்தாய். இன்று என்ன பிரச்சனை வருமோ, யாரை சமாளிக்க வேண்டுமோ, எப்படி கடனை அடைக்கப் போகிறோமோ, எப்படி இந்த நாளை நகர்த்தப் போகிறோமோ என்ற அந்த பயம் இனி உனக்கு தேவையில்லை. என் அன்பு குழந்தையே, அந்த பயத்தை வேரோடு பிடுங்கி எறியத்தான் நான் வந்திருக்கிறேன். உன் நெஞ்சை அழுத்திய அந்த பாரத்தை நான் என் தோள்களுக்கு மாற்றிக்கொண்டு விட்டேன். இனி நீ சுதந்திரமாக மூச்சுவிடலாம். இதுவரை நீ இழந்ததாக நினைக்கும் ஒவ்வொன்றும் உண்மையில் நீ இழந்தவை அல்ல. உனக்கு தகுதியற்றவைகளை, உனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவைகளை நான் தான் உன்னை விட்டு பிரித்தேன். உன்னோடு ஒட்டி உறவாடி உன் முதுகில் குத்த காத்திருந்தவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தத்தான்
நான் சில கசப்பான சம்பவங்களை உன் வாழ்வில் நடத்தினேன். உறவுகளாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, எது உன்னை விட்டுப் போனதோ அது உனக்கானது அல்ல என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள். இனி உனக்காக நான் பிரத்யேகமாக சேர்த்து வைத்திருக்கும் அந்த பொக்கிஷங்கள் உன்னை தேடி வரப்போகின்றன. என் பிள்ளையே, உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை பார்த்து சிரித்தவர்கள் முன்னால் நீ தலைகுனிந்து நின்ற அந்த நொடிகளை நான் மறக்கவில்லை. அவர்கள் சிரித்தபோது நான் கோபத்தில் என் நெற்றிக்கண்ணை திறக்கவில்லை. மாறாக உன்னை ஒரு மாபெரும் உயரத்திற்கு தூக்கிச் செல்ல தயாரானேன். இப்போது அவர்கள் முன்னால் உன்னை ஒரு வெற்றியாளனாக நான் அமர வைக்கப் போகிறேன். நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் உனக்கான சிம்மாசனத்தின் படிகளாக மாறப்போகின்றன. உன்னை ஏளனம் செய்தவர்களெல்லாம் உனக்கு கிடைத்திருக்கும் என் அருளை பார்த்து உன் வளர்ச்சியைக் கண்டு மலித்துப் போய் நிற்கப் போகிறார்கள். ஆனால் அப்போது கூட உன் மனதில் அவர்கள் மீது எந்த கோபமும் இருக்காது. ஏனென்றால் என் அன்பை முழுமையாக உணர்ந்த உனக்கு அவர்கள் செய்த துரோகங்கள் மிக சாதாரணமாக தோன்றும். அனைத்தையும் கடந்து செல்லும் ஒரு மாபெரும் பக்குவத்தை நான் உனக்கு தந்திருப்பேன். உன் கவலைகள் அனைத்தையும் என்னிடம் கொடுத்துவிடு என்று நான் சொல்லும்போது அதில் எந்த நிபந்தனையும் இல்லை. நீ எனக்கு அதை காணிக்கையாக தர வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் மீது முழுமையான நம்பிக்கை வை. இந்த ஈசன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும். உலகமே உனக்கு எதிராக திரும்பினாலும் நான் உன் முன்னே நின்று அத்தனை அம்புகளையும் என் மார்பில் தாங்குவேன். உனக்கு வரவேண்டிய ஒரு சிறு துன்பத்தை கூட என் மீதுதான் நான் வாங்கிக் கொள்வேனே தவிர உன்னை ஒருபோதும் நான் நெருங்க விட மாட்டேன். இதுவரை நீ நடந்த பாதைகள் முட்களால் நிறைந்திருக்கலாம், உன் கால்கள் ரணக்காயங்களால் தவித்திருக்கலாம். ஆனால் இனி நீ நடக்கப் போகும் பாதை நான் எனக்காக அமைத்திருக்கும் பூஞ்சோலை. அதில் என் காலடி தடங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். நீ அந்த தடங்களில் உன் கால்களை வைத்து நடந்து வந்தால் மட்டும் போதும். உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்துவிட்டேன். உனக்கான நிம்மதியை நான் எழுதி வைத்துவிட்டேன். உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை தடைகளும் சுக்கு நூறாக உடையப் போகின்றன. நீ எந்த காரியத்திற்காக இத்தனை நாட்கள் தவம் கிடக்கிறாயோ, எந்த ஆசை நிறைவேறாமல் ஒவ்வொரு நாளும் ஏங்குகிறாயோ, அது அடுத்த சில நாட்களில் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீரின் ஈரம் காயும் முன்பே உன் வாழ்வில் மகிழ்ச்சியின் வசந்தம் வீசத் தொடங்கும். நான் உனக்காக தயாரித்து வைத்திருக்கும் அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது தெரியுமா? அந்த புதிய வாழ்க்கையில் நீ எப்படி வாழப் போகிறாய்? உன்னை தேடி வரப்போகும் அந்த மிகப்பெரிய ஆச்சரியங்கள் என்ன என்பதை நீ அறிய வேண்டுமா? அதை சொல்கிறேன், அமைதியாக கேள். அந்த ஆச்சரியங்கள் எங்கிருந்தோ வானத்திலிருந்து குதித்து வராது. அவை உனக்குள்ளேயே, உன்னை சுற்றியே நான் விதைத்து வைத்திருக்கும் அற்புதங்கள். இத்தனை காலமாக உனக்கு கிடைக்கக்கூடாதென்று தடுத்து நிறுத்தப்பட்ட அத்தனை நன்மைகளும் இனி எந்த தடையுமின்றி ஒரு ஜீவநதியைப் போல பாய்ந்து உன்னை வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, இனி நீ தொடும் காரியங்கள் எல்லாம் துலங்கும். இதுவரை நீ எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவமானப்பட்டு கண்ணீரோடு தலைகுனிந்து நின்றாயோ, அதே இடங்களில் உன்னை தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடக்க வைப்பேன். உன்னை ஏளனமாக பார்த்த கண்களெல்லாம் இனி உன் வளர்ச்சியைக் கண்டு வியக்கப் போகின்றன. இவருக்கு இனி எந்த வழியும் இல்லை, இவர்களுடைய வாழ்க்கை இருண்டு விட்டது என்று உன்னை பார்த்து சிரித்தவர்கள் முன்னால் உன் வாழ்க்கையை ஒரு மாபெரும் வெற்றி காவியமாக நான் மாற்றி எழுதப் போகிறேன். உனக்காக அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் எல்லாம் இனி என் அருளால் தானாகவே திறக்கும். நீ யாரிடமும் சென்று கையேந்தி நிற்க வேண்டாம். நீ கேட்காமலேயே உனக்கு தேவையான உதவிகள் உன்னை தேடி வரும். ஏனென்றால் உனக்கு உதவி செய்யும் அந்த மனிதர்களின் ரூபத்தில் நான் தான் உன்னை தேடி வருவேன். உனக்கு எது வேண்டும், எந்த நேரத்தில் வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். மிக சரியான நேரத்தில் தகுதியானதை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிள்ளையே, உனக்குள்ளே இப்போதும் ஒளிந்திருக்கும் அந்த சிறு பயத்தை முதலில் தூக்கி எறி. மீண்டும் எனக்கு தோல்வி வந்துவிடுமோ, மீண்டும் நான் ஏமாற்றப்படுவேனோ என்ற அந்த வீணான சந்தேகத்தை உன் மனதை விட்டு அகற்று. நீ என்னை முழுமையாக நம்பிவிட்டாய். உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் என் தோள்களில் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி தோல்வி வரும்? ஈசனின் கைப்பிடித்த உனக்கு இனி வீழ்ச்சி ஏது? நான் உன்னோடு இருக்கும்போது
இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் உன்னை அசைக்க முடியாது. நீ நடக்கும் பாதையில் உள்ள முட்களையெல்லாம் நான் என் கைகளால் என்றோ விலக்கிவிட்டேன். இனி நீ மலர்களின் மீதுதான் நடக்கப் போகிறாய். உன் குடும்பத்தில் அமைதி இல்லை, எதற்கெடுத்தாலும் பிரச்சனை என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீரை நான் பார்த்தேன். இனி உன் வீட்டில் என் அருளொளி நிரந்தரமாக வீசும். உன் இல்லத்தில் இருக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் நான் அன்னையும் நல் சிந்தனைகளையும் விதைப்பேன். இதுவரை உங்களுக்கிடையே இருந்த கசப்புகள், சண்டைகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் பனி போல விலகி மறையும். ஒருவருக்கொருவர் அன்பாக விட்டுக்கொடுத்து வாழும் ஒரு நிம்மதியான கோவிலாக உன் வீட்டை நான் மாற்றுவேன். நீ எனக்காக தினமும் ஏற்றும் அந்த ஒற்றை தீபத்தின் ஒளியில் நான் உனக்கு காட்சி அளிப்பேன். உன் வீட்டில் எந்த குறையும் வராமல் வாசலிலேயே நின்று நான் காத்து ரட்சிப்பேன். ஆனால் இதையெல்லாம் நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் பழைய கவலைகளை, உன்னை காயப்படுத்திய கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை இந்த நொடியே மறந்துவிடு. நடந்ததையே நினைத்து நினைத்து உன்னை நீயே சித்திரவதை செய்து கொள்ளாதே. உனக்கான புதிய வாழ்க்கை இதோ என் கைகளால் தொடங்கி வைக்கப்பட்டுவிட்டது. உனக்கான புதிய பாதை வெளிச்சத்தோடு விரிந்து கிடக்கிறது. இதில் நீ சந்தோஷமாக ஒரு துளி கவலை இல்லாமல் நடந்து வர வேண்டும். அந்த நடையில் உனக்கான மிடுக்கை, உனக்கான நம்பிக்கையை நான் பார்க்க வேண்டும். அதுதான் நீ எனக்கு தரும் மிகப்பெரிய காணிக்கை. இந்த வினாடி முதல் உனக்குள் ஒரு புதிய சக்தி பிறப்பதை நீ உணர்வாய். அந்த சக்தியைக் கொண்டு நீ என்ன செய்யப் போகிறாய்? உன்னைச் சுற்றி நடக்கப் போகும் அந்த எதிர்பாராத திருப்பங்கள் என்னவென்று சொல்லட்டுமா? அந்த எதிர்பாராத திருப்பங்கள் உன் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றிப் போடப் போகின்றன. இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்குமா என்று நீயே உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு என் அருளை அள்ளிக் கொடுக்கப் போகிறேன். இதுவரை நீ ஒரு சிறிய விஷயத்திற்காக கூட எவ்வளவு கஷ்டப்பட்டாய், எத்தனை தடைகளை கடந்தாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இனி நீ நினைத்த காரியம் நீ நினைத்தபடியே எந்த தடங்களும் இல்லாமல் நடக்கும். நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் உனக்காக தொடங்கிவிட்டது. என் அன்பு குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடமில்லை. நீ யாருக்காகவோ எதற்காகவோ உன்னை சுருக்கிக் கொண்டு உன் கனவுகளையெல்லாம் புதைத்து வைத்துவிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உன்னை ஒரு மாபெரும் உயரத்திற்கு அழைத்து செல்ல திட்டமிட்டிருக்கிறேன். அந்த உயரத்தை நீ அடையும்போது உன்னை தாங்கிப் பிடிக்க என் கரங்கள் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கும். நம்மால் இதையெல்லாம் செய்ய முடியுமா என்று உனக்குள்ளேயே இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை முதலில் தூக்கி எறி. இந்த ஈசனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உனக்கு முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன் திறமையை பார்த்து, உன்னுடைய அந்த புதிய ஒளியை பார்த்து உலகமே வியந்து நிற்கப் போகிறது. இத்தனை நாளாக உன் வீட்டில் இருந்த வறுமை, மனக்கவலை, நோய்கள் அனைத்தும் இன்றோடு உன்னை விட்டு நிரந்தரமாக விடைபெறப் போகின்றன. மருத்துவச் செலவுகளால் நீ இழந்த நிம்மதியை நான் உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். இனி உன் வீட்டிலோ உன்னை சுற்றியிருப்பவர்களுக்கோ எந்த ஒரு பெரிய நோயும் வராமல் நான் காத்து நிற்பேன். உன் வீட்டில் எப்போதுமே ஒரு தெய்வீகமான அமைதியான சூழல் குடிகொண்டிருக்கும். நீ வெளியில் செல்லும்போது உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு பாதுகாப்பாக நடந்து வருவேன். உனக்கு வரப்போகும் எந்த ஒரு ஆபத்தையும் நான் உனக்கு முன்னால் நின்று தடுத்து நிறுத்துவேன். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், என் மடியில் பாதுகாப்பாக உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை எந்த நேரமும் மறந்துவிடாதே. உன் வாழ்வில் இனி எல்லாமே சுபமாகத்தான் நடக்கப் போகிறது. பல வருடங்களாக நீ எதிர்பார்த்து ஏமாந்து போன அந்த நல்ல செய்தி உன்னை தேடி உன் வாசலுக்கே வரப்போகிறது. உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதராலும் எந்த ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் உனக்கானதை கொடுக்க முடிவு செய்துவிட்டது இந்த ஈசன். நான் முடிவு செய்ததை மாற்ற யாராலும் முடியாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையாக காத்திருப்பது மட்டும்தான். உன் பொறுமைக்கு மிக சிறந்த பலனை நான் அள்ளிக் கொடுப்பேன். என் பிள்ளையே, உன்னை விட்டுச் சென்ற உறவுகளைப் பற்றியோ உன்னை ஏமாற்றிய நண்பர்களைப் பற்றியோ இனி ஒருபோதும் கவலைப்படாதே. அவர்கள் உன்னை விட்டுச் சென்றது கூட உனக்கு செய்யப்பட்ட ஒரு மாபெரும் நன்மைதான் என்பதை நீ விரைவில் உணர்ந்து கொள்வாய். உனக்கு உண்மையாக உன்னை மனதார நேசிக்கும் புதிய நல்ல உள்ளங்களை நான் உன் வாழ்க்கையில் அறிமுகம் செய்வேன். அந்த உறவுகள் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார்கள். அவர்கள் மூலம் உன் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் பிறக்கும்.
உனக்கான அந்த புதிய பாதை, உனக்கான அந்த புதிய உறவுகள், உனக்கான அந்த புதிய வாழ்க்கை எல்லாமே நான் உனக்காக மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கியவை. இந்த எல்லையில்லாத சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்கப் போகிறாய். ஆனால் அதற்கெல்லாம் முன்னால் நீ செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதை செய்தால்தான் நான் சொல்லும் இந்த அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும். அது என்னவென்று உனக்கு தெரியுமா? அந்த மிக முக்கியமான விஷயம் வேறு ஒன்றும் இல்லை, மன்னிப்பு. ஆம், உன்னை வீழ்த்து நினைத்தவர்களை, உன்னை ஏமாற்றியவர்களை, உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை உன் மனதார மன்னித்துவிடு. என்னால் எப்படி அவர்களை மன்னிக்க முடியும், அவர்கள் செய்த துரோகத்தை எப்படி மறக்க முடியும் என்று உன் மனம் இப்போது கொதிக்கலாம். என் அன்பு குழந்தையே, நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நான் சொல்வது அவர்களுக்காக அல்ல, உனக்காக. உன் நெஞ்சில் வஞ்சம் என்ற நெருப்பை சுமந்து கொண்டு நான் உனக்கு தர காத்திருக்கும் நிம்மதி என்ற அமிர்தத்தை எப்படி உன்னால் பருக முடியும்? அந்த நெருப்பு உன்னைதான் சுட்டு பொசுக்குமே தவிர அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் தராது. அவர்கள் செய்த செயல்களுக்கான கர்ம பலனை நான் என் கணக்கில் சரியாக குறித்து வைத்திருக்கிறேன். அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே தீர்வார்கள். ஆனால் அந்த பழிவாங்கும் எண்ணத்தை நீ சுமக்க வேண்டாம். அதை அப்படியே என்னிடம் கொடுத்துவிடு. உன் மனதை ஒரு சுத்தமான பளிங்கு போல மாற்று. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நினைவுகளை, நீ பட்ட அவமானங்களை, ஏமாற்றங்களை எல்லாவற்றையும் ஒரு பழைய கனவைப் போல உதைத்தள்ளு. நீ புதிய ஆடைகளை அணியும் போது கிழிந்த பழைய ஆடைகளை தூக்கி எறிவது போல இந்த தெய்வீகமான புதிய வாழ்க்கையை தொடங்கும்போது உன் பழைய துயரங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. உனக்குள் இருக்கும் அந்த பழைய காயங்களையெல்லாம் என் கருணை என்னும் ஸ்பரிசத்தால் நான் என்றோ ஆற்றத் தொடங்கிவிட்டேன். இனி நீ அதை நினைத்து நினைத்து மீண்டும் ரணமாக்கிக் கொள்ளாதே. நான் உனக்காக கொண்டு வந்திருக்கும் வெளிச்சத்தை உன் பழைய இருட்டைக் கொண்டு மறைக்க பார்க்காதே. ஒவ்வொரு நாளும் காலையில் நீ கண் விழிக்கும்போது, இன்றைய நாள் ஈசன் எனக்களித்த பரிசு, இன்று என் வாழ்வில் எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும் என்ற முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு எழு. நீ சுவாசிக்கும் காற்றில் என் நாமம் கலந்திருக்கட்டும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் என் ஆசை இருப்பதை உணர். உனக்கு எது நடந்தாலும், அது உன் விருப்பப்படி நடந்தாலும் சரி, அல்லது உனக்கு கடினமாக தோன்றுவதாக இருந்தாலும் சரி, அது நான் உனக்காக, உன் எதிர்கால நன்மைக்காக மட்டுமே செதுக்கிய ஒரு பாதை என்பதை உறுதியாக நம்பு. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உனக்கும் எனக்குமான பாலம். அந்த பாலத்தில்தான் உன் வெற்றிகள் எல்லாம் உன்னை நோக்கி பயணித்து வந்து கொண்டிருக்கின்றன. நீ என் மீது வைக்கும் அந்த ஆழமான நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் அத்தனை அற்புதங்களுக்கும் மாபெரும் திறவுகோல். நீ என்னை முழுமையாக சரணடைந்து விட்டாய் என்றால் அப்புறம் உனக்கு என்ன கவலை? உன் சுமையை நான் என் தோள்களில் சுமக்கும்போது நீ ஏன் இன்னும் குனிந்து கிடக்கிறாய்? முதலில் நிமிர்ந்து நிற். இந்த உலகத்தின் கண்களுக்கு நீ ஒரு சாதாரண மனிதனாக, தோற்றுப்போனவனாக தெரியலாம். ஆனால் என் கண்களுக்கு நீ என்னுடைய மிக சிறந்த படைப்பு. இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் நீ என் மிக முக்கியமான ஒரு அங்கம். உன்னை சுற்றியிருந்த அந்த போலியான இருள் முழுமையாக விலகிவிட்டது. இதோ உனக்கான சூரியன் உதயமாகிவிட்டது. அதன் பொன்னான கதிர்கள் உன் முகத்தில் படுவதை, அந்த வெப்பம் உன் மனதின் குளிரை விரட்டுவதை நீ இப்போது உணர்கிறாயா? என் அன்பு குழந்தையே, அந்த வெளிச்சத்தில் நீ காணப்போகும் முதல் காட்சி என்னவாக இருக்கும் தெரியுமா? உன் துன்பங்கள் விலகிய பின் உன் வாழ்க்கையின் படுத்தபடியில் நான் உனக்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் அந்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்னவென்று சொல்லட்டுமா? அந்த பொக்கிஷம் வேறு எங்கும் இல்லை. அது உனக்குள்ளேயேதான் இத்தனை காலமாக உறங்கிக் கிடந்தது. அதைதான் இப்போது நான் தட்டி எழுப்பியிருக்கிறேன். அந்த பொக்கிஷம் எதற்கும் கலங்காத உன் மன உறுதி மற்றும் அசைக்க முடியாத மன அமைதி. இதுவரை ஒரு சிறு துரும்பை கண்டால் கூட மலைத்துப் போய் நின்றாயே. இனி மாபெரும் மலையே உன் முன்னே வந்தாலும் அதை ஒரு துரும்பாக நினைத்து தூக்கி எறியும் மாபெரும் சக்தியை நான் உனக்கு தந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் பணத்தையோ பதவியையோ பொக்கிஷமாக நினைப்பவர்கள் ஏமாந்து போவார்கள். ஆனால் இந்த ஈசன் உனக்காக தந்திருக்கும் பொக்கிஷம் எந்த சூழ்நிலையிலும் கலங்காத அந்த ஆழமான நிம்மதி. இந்த நிம்மதிதான் உன்னை எட்டாத உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது. இதுவரை உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காத மனிதர்களெல்லாம் இனி உன் வார்த்தைக்காக காத்து நிற்பார்கள். உன்னிடம் பேச மாட்டார்களா, உன்னிடம் ஒரு நிமிடம் பழக மாட்டோமா என்று ஏங்கும் அளவுக்கு உன்னை ஒரு காந்தமாக நான் மாற்றப் போகிறேன். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் இனி என் அருள் வெளிப்படும். உன் முகத்தில் இருக்கும் அந்த தெய்வீக கலையை பார்த்து
இது சாதாரண மனிதன் அல்ல, ஈசனின் நேரடி பார்வையிலிருப்பவன் என்று இந்த உலகம் உணர்ந்து கொள்ளும். நீ நடந்து செல்லும் பாதையில் உனக்கு கிடைக்கப் போகும் மரியாதையையும் அங்கீகாரத்தையும் பார்த்து நீயே சிலிர்த்துப் போவாய். எனக்கா இவ்வளவு பெரிய மரியாதை என்று நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு தகுதியான ஒரு சிம்மாசனத்தில் நான் உன்னை அமர வைப்பேன். என் பிள்ளையே, உன்னை தேடி வரும் அந்த வசந்த காலம் வெறும் உனக்கு மட்டுமானதல்ல. உன் மூலம் பலருடைய கண்ணீரை நான் துடைக்கப் போகிறேன். இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்காக நான் உனக்கு அளித்த ஒரு பயிற்சிதான். இனி உன்னை நாடி வருபவர்களுக்கு நீ ஒரு கலங்கரை விளக்கமாக மாறப்போகிறாய். உன் ஆறுதலான வார்த்தைகளால், உன் உதவியால் பலருடைய வாழ்க்கையில் நீ வெளிச்சம் தரப்போகிறாய். ஈசன் எனக்கு கொடுத்ததை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று நீ பெருமையோடு சொல்லும் அளவுக்கு உன் கைகளை நான் எப்போதுமே நிறைந்திருக்கச் செய்வேன். கொடுக்கும் கரம் உயர்ந்தது அல்லவா? அந்த உயர்ந்த கரமாக உன் கைகளை நான் மாற்றுகிறேன். இந்த உலகத்தில் நீ எதை இழந்தாயோ அது பல மடங்காக உன்னை தேடி வரும். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பல ஆயிரம் புன்னகைகளை நான் பரிசாகத் தருவேன். உன் வாழ்வில் இனி நடக்கும் ஒவ்வொரு செயலும் உனக்கு ஒரு திருவிழாவாகத்தான் இருக்கும். அந்த திருவிழாவில் நீ சந்தோஷமாக இருப்பதை நான் பார்த்து ரசிப்பேன். உன்னை சுற்றியிருப்பவர்களெல்லாம் உன் மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு செல்வமும் நற்பெயரும் உன்னை தேடி வரும். ஆனால் அதற்காக நீ எந்த கர்வமும் கொள்ள மாட்டாய். ஏனென்றால் இதெல்லாம் ஈசன் உனக்கு அளித்தது என்ற முழுமையான பக்குவம் உனக்கு வந்திருக்கும். அந்த அடக்கம்தான் உன்னை மேலும் மேலும் உயர்த்தப் போகிறது. உன் வாழ்க்கை முற்று பெறவில்லை, அது இப்போதுதான் முழுமை பெறத் தொடங்கிவிட்டது. இந்த மாபெரும் பயணத்தில் இன்னும் நீ கடக்க வேண்டிய தூரம், அனுபவிக்க வேண்டிய ஆனந்தம் நிறைய இருக்கிறது. அந்த ஆனந்தத்தின் அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? உனக்காக காத்திருக்கும் அந்த மாபெரும் வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லட்டுமா? அந்த மாபெரும் வெற்றி இந்த உலகம் இதுவரை பார்த்திராத ஒரு அமைதியான ஆனால் ஆழமான வெற்றியாக இருக்கும். நீ யாரையும் வீழ்த்தி இந்த வெற்றியை அடையப் போவதில்லை. மாறாக உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் மனதை கூட மாற்றும் மாபெரும் சக்தியாக உன் வெற்றி அமையும். என் அன்பு குழந்தையே, உன்னை தரக்குறைவாக பேசிய அதே உதடுகள் இனி உன்னை புகழ்ந்து பேசுவதை கேட்பாய். இவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வந்தது, எப்படி இந்த உயரத்தை அடைந்தார் என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு உன்னை பார்ப்பார்கள். ஆனால் உன் விழிகளிலோ எந்த கர்வமும் இருக்காது. இது என் ஈசன் எனக்கு கொடுத்த மாபெரும் பரிசு என்ற அந்த தூய்மையான பணிவு மட்டுமே நிரம்பியிருக்கும். அந்த பணிவுதான் உன்னை இன்னும் பல சிகரங்களுக்கு கொண்டு செல்லப் போகிறது. இதுவரை பணம் இல்லாமல் ஒரு சின்ன தேவைக்கு கூட நீ எவ்வளவு தூரம் அலைக்கழிக்கப்பட்டாய் என்று எனக்கு தெரியும். உனக்கு வரவேண்டிய நியாயமான நன்மைகள் கூட தடுக்கப்பட்டு நீ வறுமையிலும் தேவைகளிலும் சிக்கித் தவித்த ஒவ்வொரு நொடியும் என் நெஞ்சில் பதிந்திருக்கிறது. என் பிள்ளையே, இனி அந்த நிலை உனக்கு ஒருபோதும் வராது. உனக்காக மூடியிருந்த கதவுகள் அனைத்தும் என் ஒற்றை பார்வையால் இப்போது திறக்கப்பட்டுவிட்டன. உன் உழைத்த உழைப்புக்கும் நீ சிந்திய வியர்வைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ சிந்திய கண்ணீருக்கும் சேர்த்து பல மடங்கு செல்வத்தையும் நிம்மதியையும் நான் உன் மடியில் கொட்டப் போகிறேன். நீ கேட்பதற்கு முன்பாகவே உனக்கு தேவையான அனைத்தும் உன் வாசலை தேடி வந்து சேரும். உன் கைகள் இனி வாங்கும் கைகளாக இருக்காது, இல்லை என்று வருபவர்களுக்கு வாரிக் கொடுக்கும் வள்ளல் கைகளாக மாறும். உன் உடலில் இருந்த சோர்வும் பிணிகளும் அகலும், உன் உள்ளத்தில் இருந்த ரணங்கள் முழுமையாக ஆறும். நீ ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிறவியைப் போல மிகுந்த புத்துணர்ச்சியோடு வலம் வருவாய். உன்னை சுற்றியிருப்பவர்களுக்கு நீ ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக, ஆறுதல் தரும் ஒரு மாபெரும் விருட்சமாக மாறப்போகிறாய். உன் நிழலில் இளைப்பார, உன் ஆலோசனையை கேட்க பலரும் உன்னை நாடி வருவார்கள். அவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக நான் உனக்குள் இருந்து செயல்படுவேன். உன்னை நான் என் கருணையை இந்த உலகத்திற்கு பரப்பும் ஒரு தூதராகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த பொறுப்பை நீ முழுமையாக உணரும்போது இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கான உண்மையான காரணம் உனக்கு புரியத் தொடங்கும். உன் வாழ்க்கை இப்போது ஒரு முழுமையான அழகான பாதையை எட்டிவிட்டது. காரிருளில் எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்து நின்ற உன் பயணம் இப்போது ஒரு மாபெரும் பிரகாசமான ஒளியில் வந்து நிற்கிறது. என் பிள்ளையே, எந்த கவலையும் இல்லாமல் இன்று இரவு நீ நிம்மதியாக உறங்கு. உன் மனப்போராட்டங்கள், உன் பாரங்கள் அனைத்தையும் என் காலடியில் வைத்துவிட்டாயல்லவா? இனி நீ எதை பற்றியும் சிந்திக்க தேவையில்லை. உனக்காக நான் விழித்திருப்பேன். நாளை காலை நீ கண்விழிக்கும்போது
ஒரு புதிய பொற்காலம் உனக்காக காத்திருக்கும். தைரியமாக எழுந்து நட. உன்னை ராஜ மரியாதையோடு இந்த உலகம் வரவேற்க காத்திருக்கிறது. உனக்கான வெற்றியின் மகுடத்தை நான் உன் தலையில் சூட்டிவிட்டேன். கரண்டாதே, உன்னை காக்க நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன். உன் கவலைகள் அனைத்தும் நிரந்தரமாக தீர்ந்து என் பரிபூரண அருள் உனக்கு முழுமையாக கிடைக்க கமெண்டில் ஓம் நமசிவாய என்று பதிவிடு. இந்த மந்திரம் உன் வாழ்க்கையை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்லும் மாபெரும் திறவுகோலாக அமையும். இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு தொடர்ந்து என் அருளை பெற நமது சிவனே துணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள். உன் வாழ்வில் இனி என்றும் வசந்தம் வீசும். இது என் வாக்கு. ஓம் நமசிவாய.